ஹாய், நான் கவிதா ராம்ஜி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திலிருந்து பல்வேறு பணிகளுக்கான தேர்வுகள் வந்து நடத்தியிருந்தாங்க இல்லையா? அதுக்கான ரிசல்ட் வந்து இப்போ குடுத்துருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போறோம். இதில பார்த்தோம்னா, காப்பியஸ்ட் அட்டெண்டர், ஆஃபீஸ் அசிஸ்டெண்ட், அப்புறம் வந்துட்டு துப்புரவு பணியாளர், தோட்டக்காரர், காவலாளி இந்த மாரி பல்வேறு பணிகளுக்கான எக்ஸாம் வந்து நடந்திருந்துச்சு. அதுக்கான அஃபிஷியல் ஆன்சர் கீ வந்து குடுத்துருந்தாங்க. இன்றைக்கி என்ன செஞ்சுருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு வந்து ரிசல்ட், அதாவது யார் யார் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம்னா பார்ட் ஏ, பார்ட் பி அப்படிங்கிற மாதிரி 2 டைப்ஸ் வந்து பிரிச்சிருக்கிறாங்க. இதில் வந்து பகுதி ஆ வந்து தமிழுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. பகுதி ஆவண வந்து அப்புறம் வந்து ஜென்ரலாக கொடுத்துருந்தாங்க இல்லையா? பொது அறிவு, மேக்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க இல்லையா? அதிலேருந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து 2 டைப்ஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணி வந்து ஃபைனல் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தோம்னா, ஒவ்வொரு இதுக்கு வந்து தனித்தனி நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா 9/11/2024 சனிக்கிழமை வந்து நகல் அட்டெண்டர் மற்றும் அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கான தேர்வு நடைபெற்றது. இந்த மாதிரி ஒவ்வொரு பணிக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. எந்தெந்த தேர்வு என்னைக்கு நடந்துச்சு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி அவங்களுக்கான அந்த மார்க் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த லிங்க்கை கிளிக் பண்ண, இப்போ ஃபஸ்ட்டு லிங்க்கு இப்போ வந்து சப்போஸ் அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கு எழுதிருக்கிறீங்க அப்படின்னா, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு நம்மளோட ரிஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் கேட்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு கேப்ச்சா அதில் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து சப்மிட் கொடுக்கணும். அப்படின்னா நம்மளோட நேமு, நம்ம எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கோம், பார்ட் ஏ, பார்ட் பியில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. அதிலே வந்துட்டு ஷோ ஆகுது. இதே மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு பதவிகளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஆன்சர் கீழே வந்து எதுவும் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அதையுமே இதில் மென்ஷன் பண்ணி அதுக்குன்னு தனி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அதாவது சனிக்கிழமை நடைபெற்ற தேர்வு 9/11/2024 நடந்த நகல் பிரிவு உதவியாளர் மற்றும் அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கு வந்துட்டு நடந்த எக்ஸாமில் வந்து எந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து ஆன்சர் கீழே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். மேற்கண்ட பதவிகளுக்கு 9/11/2024 அன்று நடைபெற்ற எழுத்துத் தேர்வில் ஏ மற்றும் E1 வரிசை வினா தொகுப்பில் உத்தேச விடைகள் குறிக்கப்பட்டு சென்னை உயர்நீதிமன்ற நீதித்துறை ஆட்சேர்ப்பு பிரிவின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டு ஆட்சேபனை இருப்பின் வரவேற்கப்பட்டன அப்படிங்கிறதுமே கொடுத்தாங்க. அதாவது எதுவும் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே மெயிலில் வந்து அப்ளை பண்ணுறது மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதாவது இந்த பேஜஸில் வந்து நமக்கு ஸ்கூல் புக் இருக்குல்லையே, அதில் வந்து எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணணும். இந்த கொஸ்டினுக்கு வந்து இதுதான் ஆன்சர் அப்படிங்கிறது வந்து எல்லாமே நம்ம கரெக்டாக வந்து அப்லோட் பண்ண சொல்லி கொடுத்துருந்தாங்க. அடுத்து வந்து வெளியிடப்பட்ட உத்தேச விடைகளுக்கு விண்ணப்பதாரர்களிடமிருந்து மின்னஞ்சல் வாயிலாக பெறப்பட்ட ஆட்சேபனைகள் முறையான பரிசீலிக்கப்பட்டுள்ளன. ஆட்சேபனைகளை பரிசீலித்த பிறகு தமிழ்நாடு மாவட்ட நீதித்துறை நீதிமன்றங்களில் உள்ள நகல் பிரிவு உதவியாளர் மற்றும் அலுவலக உதவியாளர் பதவிகளுக்கான எழுத்துத் தேர்வின் ஏ மற்றும் E1 வரிசை வினாத்தாளில் குறிக்கப்பட்ட உத்தேச விடைகள் பின்வரும் மாற்றங்களுடன் இறுதியான விடை தொகுப்பாக ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் பார்த்தோம்னா, வினா எண் 95 பகுதி ஆவணா தவிர வெளியிடப்பட்ட அனைத்து விடைகளும் இறுதி விடைகளாக அங்கீகரிக்கப்படுகின்றன. அதாவது அவங்க கொடுத்ததான் கரெக்டான ஆன்சர் கீ அப்படிங்கிறத வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வினா எண் 95 பகுதி ஆவணாவை பொறுத்த மட்டில் அனைத்து விடைகளும் தவறாக இருப்பதால், அதாவது 95வது கொஸ்டின் பார்த்தோம்னா அதில் வந்துட்டு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்களே, அந்த 4மே தவறான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இதை என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, இந்த வினா மதிப்பீடு செய்யப்படுவதிலிருந்து நீக்கப்பட்டு அதிகபட்ச மதிப்பு, அதாவது 50க்கு வந்து வினாக்கள் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. மொத்தத்திலே 49 வினாக்களுக்கு தான் தேர்வு வந்து வச்சுருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு வினாக்கள் வந்து மொத்தத்திலே நிராகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எனினும் பகுதி ஆவணாவிற்கான குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்களில் எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை. அதாவது பாஸ் பண்ணுறதுக்கான மார்க் அப்படின்னு பார்த்தோம்னா குறைந்தது வந்து 20 மதிப்பெண்கள் வந்து எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. பகுதி ஆனாலையும் அதுதான், பகுதி ஆவணாலையும் அதே தான். அதன்படி மேற்குறிப்பிட்ட பதவிகளுக்கு 9/11/2024 தேதியில் நடைபெற்ற எழுத்துத் தேர்வின் தேர்வர்களின் OMR விடைத்தாள்கள் மதிப்பீடு செய்யப்பட்டு தேர்வர்கள் பெற்ற மதிப்பெண்கள் வந்து வெளியிடப்பட்டுள்ளது அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா, ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணாங்க இல்லையா, அதுதான் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன குறிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏ மற்றும் E1 வரிசை வினா தொகுப்பிற்கான இறுதி செய்யப்பட்ட விடைகள் மேலே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏ மற்றும் E1 வரிசை வினா தொகுப்பை தவிர்த்து மற்ற வினா தொகுப்பு வரிசைகளில் தேர்வு எழுதிய தேர்வர்கள் ஏ மற்றும் E1 வரிசை வினா தொகுப்பிற்கு இணையான வினாக்களை மற்ற வினா தொகுப்பில் உள்ள வினாக்களுடன் சரிபார்த்து கொள்ளவும் அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து ஆன்சர் செக் பண்ணணும் அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யர்மெண்ட், அதாவது MHSC ரெக்யர்மெண்ட் அப்படிங்கிறத வந்து நம்மளோட மொபைல் கூகுளில் வந்து டைப் பண்ணினீங்க அப்படின்னா
அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிரும். இப்போ நான் ஃபஸ்ட்டு காட்டின மாதிரி அதில் வந்து நிறைய நோட்டிஃபிகேஷனுக்கான அந்த லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் போய் கிளிக் பண்ணியுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான அந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர்ட் நம்பர் கொடுக்கணும். அடுத்து வந்து நம்மளோட டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க. சர்டிஃபிகேட்டில் உள்ள டேட் ஆஃப் பர்த் நம்ம அப்ளை பண்ணும்போது கொடுத்துருப்போம் இல்லையா, அதை கேட்டிருப்பாங்க. அதை கரெக்டாக கொடுக்கணும். அடுத்து வந்து ஒரு கேப்சா டைப்பிங் வந்து கொடுத்துருப்பாங்க. அதையுமே கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா நமக்கான நம்ம ஸ்கோர் எவ்வளவு அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து நம்மளோட நேமு, நம்ம என்ன ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருந்தோமோ அதுக்கான இது. இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருப்பாங்க. காப்பியஸ்ட் அட்டெண்டர்னால் காப்பியஸ்ட் அட்டெண்டர், இந்த மாதிரி எந்த பணிக்கு எக்ஸாம் எழுதணுமோ அதை கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்ட் ஏ பார்ட் பின்னு வந்து 2 டைப்ஸாக பிரிச்சிருப்பாங்க. அதில் வந்து நம்ம எந்த இதுக்கு வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. பார்ட் ஏல எவ்வளோ ஸ்கோரிங், பார்ட் பியில் எவ்வளோ ஸ்கோரிங் அப்படிங்கிறது வந்து தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இதை சேர்த்து தான் நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு மொபைலில் வரல அப்படின்னா ப்ரௌசிங் சென்டர் இருக்கும் இல்லையா, அங்கே போய் நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து ஃபுல்லாகவே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் நெக்ஸ்ட்டு வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு வந்து நியூ சிலபஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் பார்க்க போகிறோம். நீங்கள் குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோஸோட ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.